ஹலோ கைஸ், இன்னைக்கு வந்துட்டு யூகே பற்றி தான் பேச போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்துட்டு இந்த சீசனல் ஒர்க் விசா பற்றி நியூசிலாந்து பற்றி நான் பேசியிருந்தேன். ஸோ இப்போ வந்துட்டு யூகே கூட ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த யூகே சீசனல் ஒர்க்கர்ஸ் வந்து 2025 வந்து கோட்டா வந்து ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ அதை பற்றி இந்த வீடியோ தான் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ எஸ்பெஷலி வந்துட்டு எவ்வளோ கோட்டா ஓப்பன் பண்ணியிருக்காங்க இந்த 2025, அடுத்த நெக்ஸ்ட் ஃபீஸ் எவ்வளோ கட்டணும், ஃபண்ட் எவ்வளோ காட்டணும் நீங்கள், அப்புறம் உங்களுக்கு சேலரி எவ்வளோ கிடைக்கும், ஸோ அடுத்து வந்து என்னெல்லாம் டிமாண்ட் ஜாப்ஸ் இருக்கோ அதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் புதுசாக பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், இல்லாட்டி டிஸ்லைக் பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த யூகே சீசனில் ஒர்க் விசா வந்து டெம்பரரி விசா உங்களுக்கு 6 மந்த்து தருவாங்க. ஆல்மோஸ்ட் நீங்கள் 6 to 12 months வரைக்கும் நீங்கள் ஸ்டே பண்ணலாம். அதுக்கு மேலே நீங்கள் ஸ்டே பண்ண முடியாது. அதுக்கப்புறம் ஏதாவது எம்ப்ளாயர் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணி உங்கள் எக்ஸ்டெண்ட் ஏதாச்சும் பண்ண தான் உண்டு. இல்லாட்டி அஃபிஷியலி வந்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க வெப்சைட்டில் வந்துட்டு. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் சிக்ஸ் to 12 monthsக்குள்ளே நீங்கள் வேறு ஸ்பான்சர்ஷிப் கிடைச்ச ஜாப் ஏதாச்சும் கிடைச்சா கூட நீங்கள் மாறலாம், இல்லாட்டி இந்தியா போயிட்டு வர மாதிரி இருக்கும். அது நீங்கள் அங்கே போயிட்டு நீங்கள் தான் செக் பண்ணிக்கணும், உங்கள் ரிஸ்க்கு, சரிங்களா? ஸோ அடுத்தது என்ன கோட்டானா இப்போ 45,000 வேகன்சிஸ் ஓப்பன் ஆகிருக்கு இந்த சீசன் ஒர்க் 2025க்கு, சரிங்களா? ஸோ அதனால வந்துட்டு நல்லா ஓப்பனிங்ஸ் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கட்டும் இல்லாட்டி இருக்கட்டும், நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ எவ்வளோ ஃபீஸ் கட்டணும்னா $298, ஆல்மோஸ்ட் 30,000 நீங்கள் அந்த விசா அப்ளை பண்ணும்போது ஃபீஸ் நீங்கள் கட்டணும். ஸோ எம்ப்ளாயர் நல்லா இருந்தால் அவங்களே ஸ்பான்சர் பண்ணிடுவாங்க. ஸோ இல்லாட்டி நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு, சரிங்களா? ஸோ அடுத்தது வந்துட்டு இந்த ஃபண்ட்ஸ் நீங்கள் எவ்வளோ கட்டணும்னா மினிமம் அட்லீஸ்ட் நீங்கள் 1,270 பவுண்ட்ஸ் கட்டணும். அப்படின்னா உங்களுக்கு 1,00,000, ஆல்மோஸ்ட் 1,30,000 வரும் உங்களுக்கு. இது கண்டிப்பாக நீங்கள் காட்டிட்டு தான் ஆகணும். ஏன்னா வந்துட்டு அங்கே போயிட்டு நீங்கள் எப்படி நீங்கள் சர்வை பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு அது ஜஸ்ட் ஷோ தான் நீங்கள் காமிக்கணும். ஏன்னா வந்துட்டு இந்த ஜாபில் வந்துட்டு இங்கே ஸ்பான்சர்ஷிப் ப்ளஸ் உங்களுக்கு ஃபுட் அண்ட் அகாமடேஷன் எல்லாம் தருவாங்க. ஏன்னா வந்துட்டு அன்ஸ்கில்ட் ஜாப், அதுக்கப்புறம் சீசன் ஒர்க் விசானால தான் வந்துட்டு உங்களுக்கு ஃபுட் அண்ட் அகாமடேஷன் எல்லாம் வந்துட்டு அவங்களே கண்டிப்பாக கொடுத்துருவாங்க, சரிங்களா? ஸோ அடுத்த சேலரி எவ்வளோனா உங்களுக்கு, ஸோ 12.21 பவுண்ட்ஸ் உங்களுக்கு மினிமம் சேலரி கொடுக்கணும். அது கீழே இருந்தால் உங்களுக்கு விசா ரிஜெக்ட் ஆயிரும். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா வந்துட்டு $12.21 மேலே இங்கே எவ்வளோ வேணால் இருக்கலாம். அதுக்கு லோவாக இருக்கக்கூடாது. அதுக்கு கீழே இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு விசா ரிஜெக்ட் ஆகும். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுற முன்னாடி வந்துட்டு அந்த சேலரிஸ் எல்லாம் வந்து செக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அந்த கீழே வந்துட்டு உங்களுக்கு யூகேவோடது வந்துட்டு இந்த கவர்மெண்ட் அஃபிஷியல் வெப்சைட் வந்து நான் கீழே நான் தரேன். அதில் வந்து போயிட்டு நீங்கள் ஃபுல் செக் பண்ணிக்கோங்க. எலிஜிபிலிட்டி, அப்புறம் ஓவர்வியூ பார்த்துக்கோங்க, எவ்வளோ சேலரி எவ்வளோ இருக்குன்னு, என்ன டாக்குமெண்ட்ஸ் இருக்குது, ஃபுல் டீட்டெயில்ஸ் அதில் இருக்குது. அதோட லிங்க் நான் கீழே தரேன். அதில் போயிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஸோ இந்த ப்ரோசஸ் டைம் எவ்வளோனா உங்களுக்கு 3 weeks அஃபிஷியலி கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்துட்டு ஸோ 1 to 1.5 monthக்குள்ளே உங்களுக்கு அப்ரூவல் ஆயிரும். அது உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பக்காவாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு அப்ரூவல் ஆயிரும், சரிங்களா? ஸோ அடுத்தது வந்துட்டு உங்களுக்கு ஜாப்ஸ் என்னெல்லாம் உங்களுக்கு டிமாண்ட் ஜாப்ஸ் நீங்கள் இருக்கோ அங்கே அப்ளை பண்ணுறதுக்கு இருக்குன்னு சொல்லலாம், சரிங்களா? ஸோ ஃப்ரூட் பிக்கிங் அதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கட்டும் இல்லாட்டி நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து வெஜிடபிள் ஹார்வெஸ்டிங் கூட அந்த அக்ரிகல்ச்சர் ஃபார்மிங் எல்லாம் பண்ணுவாங்களா, அதிலெல்லாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தாலே போதும், நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து இந்த ஃப்ளவர் பிக்கிங்கில் அதில் கூட உங்களுக்கு கொஞ்சம் நாலேஜ் இருந்தாலும் கூட நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ அடுத்து வந்து அக்ரிகல்ச்சர் நீங்கள் என்ன ஊரில் இருந்தால் கண்டிப்பாக எல்லாருக்கும் அக்ரிகல்ச்சர் ஓகேலாம் தெரியும், கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த டைரி ஃபார்ம்ஸ், இந்த ஃபார்ம்ஸ் எல்லாம் பண்ணுவாங்கல்ல, இந்த கவ் ஃபார்ம்ஸ் இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்கல்ல, அதில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கூட நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஸோ கிளீனர் கூட நீங்கள் கிளீனராக போகிற மாதிரி நீங்கள் ஓகே நான் ஒரு 6 months 12 months நாங்கள் பண்ணிட்டு வரேன் அந்த மாதிரி பிளான் இருந்தால் கூட நீங்கள் இங்கே போகலாம், கேட்கலாம். ஸோ அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாதுன்னு இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ அங்கே போயிட்டு நீங்கள் ஒரு 1 year தான் அந்த மாதிரி தான் நீங்கள் மைண்ட் செட்டில் போகணும். நீங்கள் இல்லை அங்கேயே போய் செட்டில் ஆகிற அந்த மாதிரி மைண்ட் செட்டில் போகிற மாதிரி தான் கண்டிப்பாக போகாதீங்க. அது ஒர்க் ஆகும் இல்லாத எனக்கும் தெரியாது, சரிங்களா? இந்த விசா இந்த ஜாப் எல்லாமே வந்து எப்படி அப்ளை பண்ணணும்னா கீழே ஒரு லிங்க் தரேன் உங்களுக்கு. அதில் வந்துட்டு ஸ்பான்சர்ஷிப்போடது, ஸோ அந்த சீசன் ஒர்க் விசா ஸ்பான்சர்ஷிப் தருவாங்களா, ஸோ அதோட 5-6 கம்பெனி லீஸ்ட் அங்கே இருக்காங்க, சரிங்களா? அதில் போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் அப்ளை பண்ணும்போது இந்த யூகே ஃபார்மேட் சிவி, அதுக்கப்புறம் கவர் லெட்டர் நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கட்டும் இல்லாட்டி இருக்கட்டும், நீங்கள் ஸோ அந்த ஃபார்மேட்டில் நீங்கள் அப்ளை பண்ணி கண்டிப்பாக உங்களுக்கு ஜாப் கிடைக்கிற வாய்ப்பு இருக்கும். அந்த வெப்சைட்டு தவிர உங்களுக்கு ஸோ அடுத்தது என்னன்னா நீங்கள் ரெகுலராக வந்துட்டு இண்டீட் ஆகட்டும் இல்லாட்டி இந்த என்ன சொல்கிறது, அந்த லிங்க்டின்லாம் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். அதெல்லாம் கூட நிறைய ஓப்பனிங்ஸ் இருக்குது, சரிங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். யாராச்சும் நீங்கள் யூகே போகிற மாதிரி ஐடியா இருந்தால் ஸோ இந்த சீசனில் ஒர்க் விசாவில் போயிட்டு உங்கள் லக்கு செக் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டா ஒரு லைக் பண்ணுங்கள், இல்லாட்டி டிஸ்லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய், டேக் கேர், லவ் யூ ஆல் காய்ஸ்.